Hello friends, welcome to Tamil Express. இந்த வீடியோல அடுத்து வர போற ஒரு பெஸ்ட் ஆல் ரவுண்டர் அண்ட் பெஸ்ட் கேமிங் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம் அப்படினா Realme GT7 Pro Racing Editionங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. சோ கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்ட்ரி மத்த கண்ட்ரில லான்ச் ஆகுறது நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுல ஸ்பெஷலா GTனா என்ன அப்படினா கிராண்ட் டூரிங்னு அர்த்தம். அதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை வந்து இது இன்ஸ்பயர் பண்ணுது. இது வந்து மெயினா ஸ்பீடு பவர் பிரீமியம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதா இதோட எய்மே. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபோன் வந்து கொடுக்கும். இந்த ஃபோன் வந்து ப்ளூ கிரேங்கிற ரெண்டு கலரில் வருது. 36,000லேருந்து 47,000 வரைக்கும் வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து சைனாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 GB ரேம், இன்னொன்று வந்து 16 GB ரேம். ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரேம் பூஸ்ட்டுக்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 256 GB, இன்னொன்று வந்து 512 GB. 256 GB வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஆப்ஷன். ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வீடியோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா 512 GBங்கிற அல்ட்ரா மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா UFS வந்து 4.1 வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஸோ இன்டர்னல் நம்பி தான் இருக்குது. ஆனால் இவங்க இன்டர்னலே வந்து மாசாக கொடுத்தனால இது ரொம்ப வந்து இம்பாக்ட் பண்ணாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. ஸோ இதில் வந்து Realme UI வந்து 6.0 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அப்டேட் வந்து ஒரு 3 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் கேமிங் அண்ட் பெஸ்ட் பேட்ரி ஃபோன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பேட்ரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 6500 மில்லியம்ஸ் வந்து டைட்டன் பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அது இல்லாமல் வந்து 120 வாட்ஸ் வந்து குயிக் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. 38 நிமிஷம் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் பர்சன்ட் வந்து சார்ஜ் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 40 நிமிஷம் வந்து சார்ஜ் பண்ணாலே ஃபுல் பர்சன்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லொக்கேஷன் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகலாம். அதுவும் இல்லாமல் இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னா ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. நீங்கள் ரொம்ப நேரம் வந்து கேமை ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் அதில் வர வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பைபாஸிங் டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரியோட லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக கொடுக்கறதுக்கும் இந்த பைபாஸ் சார்ஜிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுற சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 Snapdragon 8 எக்ஸ்ட்ரீம் எடிஷன் மொபைல் பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட ஸ்பீடே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.32 GHz வந்து ஸ்பீட் இருக்குது. ஸோ ஹை டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல சிப்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஹெவியான கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். ஹெவி டாஸ்க், வீடியோ எடிட்டிங், மல்டி டாஸ்கிங் இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ண முடியும். கேமிங்க்கு ஸ்பெஷலாக ஃப்ளாக்ஷிப் GPU Adreno 830 வந்து கொடுத்துருக்காங்க. GT பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் வந்து இதில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் லெவல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேமிங்கான 4D வைப்ரேஷன் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இது சிப்செட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனில் வந்து 6.78 வந்து ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் லார்ஜர் ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் 1.5K சூப்பர் ரெட்டினா ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. 80 LTPO OLED பேனல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 450 வந்து PPI வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் ஐ ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. 6000 பீக் நெட்ஸ் வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா.
இந்த ஃபோனில் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் இருக்குது. 50 MB மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 8 MB பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 50 MB கேமராவில் சோனியோட ஃப்ளாக்ஷிப் சென்சார் IMX896 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் OISக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HDக்கான சப்போர்ட் இருக்குது. 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ஷூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 8K வந்து கொடுக்கல. 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் LED ஃப்ளாஷ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. செல்ஃபி கேமராவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 16 MB வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் இருக்குது. 4K வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ கேமராவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ். இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 36,000 ஸ்டார்ட் பண்ணி 47,000 வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பேஸ் வெர்ஷன் 12 GB RAM 256 GB இன்டர்னல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 36,000 இருக்குது. அதுவே நீங்கள் 12 GB 512 GB வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 44,000 இருக்குது. அடுத்து தேர்ட் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 16 GB இன்டர்னல் 16 GB RAM 256 GB இன்டர்னல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 40,000 இருக்குது. தென் அட்வான்ஸ்டு வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 16 GB RAM 512 GB வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 47,000 இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா அட்வான்ஸ் வெர்ஷன் 16 GB RAM 512 GB இன்டர்னல் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி கொஞ்சம் வந்து வேரி ஆகலாம். இது வந்து இப்போதைக்கு சைனாவில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 218 கிராம் வந்து வெயிட் இருக்குது. வெயிட் வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ லெஸ் தென் 200 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் இதனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 218 கிராமாக இருக்குது. 8.55 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ இந்த ஃபோனில் 2 ஸ்லாட் மட்டும்தான் இருக்குது. ரெண்டுமே வந்து சிம் கார்டு தான். மெமரிக்குன்னு வந்து டெடிகேட்டடாக இல்லை. ஏன்னா அவங்க இன்டர்னலே வந்து பார்த்தீங்கன்னா மாசான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துட்டாங்க. USB வந்து 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரியாலிட்டி சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் சர்டிஃபிகேஷன் வந்து சவுண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டியில் எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க. வைஃபை, GPS, ப்ளூடூத்துக்கான சப்போர்ட் இருக்குது. டைப் C ஆடியோ ஜாக்கான சப்போர்ட் இருக்குது. என்ஹான்ஸ்டு NFC-க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா IP60, 80, 16 வந்து சப்போர்ட் இருக்குது. 30 minutes வரைக்கும் 2 மீட்டர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெப்த்துக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IR சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AI ஆப்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபேக்ஸு. ஸோ இப்போ இந்த ஃபோனில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கேமிங் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் ஃபோன் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராபேக்குங்கிற வியூவில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணது. ஏன்னா இன்டர்னல் வந்து மாசாக கொடுக்கறதுனால இது ஒரு ட்ராபேக்குங்கிறதாக நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் 8K வீடியோ ஷூட்டிங் சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஏன்னா இந்த ஃபோனுடைய மெயின் எய்மே பார்த்தோம் அப்படின்னா கேமிங்க்கும் பேட்டரிக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு வந்து ஒரு இது கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுலேயும் வந்து சோனி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து 4K வரைக்கும் தான் லிமிட் பண்ணியிருக்காங்க. 8K வந்து கொடுக்கல. 8K கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக வந்து கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா FM-க்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுக்கல. இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். சார்ஜிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயர்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். இந்த ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரியில் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் வந்து ரியல்மியில் ஒரு பெஸ்ட்டு பேட்ரி பர்ஃபார்மன்ஸு ஒரு கேமிங் ஃபோன் அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட சாய்ஸை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.